Sri Parasakthi Vidyalaya Cbse Class 6th Subject Physics. 6th Physics Chapter 12 Electricity and Circuits. In the previous class we had discussed about an electric switch and how to make an electric switch using a drawing pin, safety pin, wires, electrical and bulb. And we all know about what is switch. A switch is a simple device that either breaks the circuit or complete the circuit. And now we are going to see the electric conductors and electric insulators. Refer page number 121. Electric conductors and electric insulators. So in all our activities we have used metal wires to make a circuit. So இந்த லெசனில் நம்ம இது வரைக்கும் சர்க்கியூட் நிறைய மேக் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சர்க்கியூட் மேக் பண்ணும்போது எதை நம்ம யூஸ் பண்ணுறோம்? வயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் சர்க்கியூட் மேக் பண்ணுறதுக்கு. சப்போஸ் we use a cotton thread instead of a metal wire to make a circuit, do you think that the bulb will light up in such a circuit? ஸோ சப்போஸ் அந்த மெட்டல் ஒயர்ஸ்க்கு பதிலாக நம்ம காட்டன் த்ரெட் ஒரு நூல் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா, பல்ப் எரியுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வாட் மெட்டீரியல் கேன் பி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஸோ தட் த கரண்ட் கேன் பாஸ் த்ரூ தம்? லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக காட்டன் த்ரெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் என்ன ஆகாது, பாஸ் ஆகாது. ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம சர்க்கியூட் மேக் பண்ணும்போது அந்த வயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி 5, disconnect the switch from the electric circuit used for activity 4. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி 4ல் மேக் பண்ண அதே சர்க்கியூட் தான். ஸோ ஆக்டிவிட்டி 4ல் நம்ம எந்த சர்க்கியூட் மேக் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்விட்சு. ஸோ ஸ்விட்சில் வந்து நம்ம என்னெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா ட்ராயிங் பின்ஸ், சேஃப்டி பின், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் வயர்ஸ். ஸோ இந்த செட்டப்பில் அந்த ட்ராயிங் பின், சேஃப்டி பின் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதி உள்ள அந்த சர்க்கியூட்டை நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ அதுதான் ஆக்டிவிட்டி 4ல் உள்ள சர்க்கியூட். ஸோ அந்த ஆக்டிவிட்டி 4ல் உள்ள எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை நம்ம எடுத்துகிட்டு அதில் அந்த ஸ்விட்ச் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ பிக்சர் ஃபிகர் 1ல் பார்த்தீங்கன்னா அதான் அந்த டிஸ்கனெக்ட் பண்ண பிக்சர். ஸோ திஸ் would leave you with 2 free ends of wires as shown in figure 12.12a. So bring the free ends of the 2 wires close to let them touch each other. Does the bulb light up? ஸோ இப்போ ஃபிகர் ஏல இருக்கிற மாதிரி அந்த ஸ்விட்சை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம பக்கத்தில் கொண்டு வரும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பல்ப் என்ன பண்ணும், எரியும். ஏன்னா சர்க்கியூட் வந்து என்ன ஆயிரும், நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ அதனால் கரண்ட் பாஸ் ஆகும்போது பல்பில் 2 டெர்மினல்ஸ் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது பல்ப் வந்து என்ன பண்ணும், நமக்கு எரியும். ஸோ யூ கேன் நவ் யூஸ் திஸ் அரேஞ்ச்மெண்ட் டு டெஸ்ட் வெதர் எனி கிவன் மெட்டீரியல் allows current to pass through it or not. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ எண்ட்ஸ், இந்த தனித்தனியாக இருக்கிற இந்த ஃப்ரீ எண்ட்ஸில் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு மெட்டீரியலாக நம்ம இதில் வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது கரண்ட் பாஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், மெட்டீரியலை வச்சு என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா பல்ப் எரியும், கரண்ட் பாஸ் ஆகலைன்னா பல்ப் என்ன பண்ணாது, எரியாது. ஸோ இதில் இந்த பிக்சரில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கீ வச்சுருக்காங்க. ஸோ கீ வந்து ஒரு மெட்டல் தான். ஸோ மெட்டல் வழியாக எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகும், உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ அதனால் பல்ப் என்ன ஆகுது, க்ளோ ஆகுது. ஸோ கலெக்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் such as coins, cork, rubber, glass, keys, pins, plastic scale, wooden block, aluminum foil, candle, sewing needle, thermocol, paper and pencil lead. ஸோ நம்ம அந்த ஃப்ரீ எண்ட்ஸ் அந்த ஒயரில் அந்த ஒயரை வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலாக என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து சர்க்கியூட்டில் கரண்ட் பாஸ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெட்டீரியல்லாம் எடுத்திருக்கோம். காயின்ஸ், கார்க்னா ரப்பர் மாதிரி தான் இருக்கும். கீஸ், பின்ஸ், உடன் பிளாக், அலுமினியம் ஃபாயில், கேண்டில், ஸோ பென்சில் லெட் இதெல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். பென்சில் லெட்னால் அந்த பென்சிலில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் லெட் தான் பென்சில் லெட். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரீ எண்ட்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 1 by 1 bring the free ends of the wire of your tester in contact with the 2 ends of the samples you have collected. So make sure that the 2 wires do not touch each other while we are doing so. Does the bulb glow in each case? ஸோ
ஒவ்வொரு மெட்டீரியலையும் நம்ம என்ன பண்ணணும், எழுதிட்டு அதில் பல்ப் க்ளோ ஆகுதா க்ளோ ஆகலையா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். So make a table in your notebook similar to table 12.1 and record your observation. So tabular column 12.1ல conductors and insulators headingல இந்த மாதிரி tabular column மேக் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் இருக்கிற இடத்துல நம்ம என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், லைன் பை ஒன்னாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் காலமில் மெட்டீரியல் இட் இஸ் மேட் ஆஃப். ஸோ அந்த மெட்டீரியல் எதால் ஆனது. ஸோ கீ இருக்குது அப்படின்னா கீ மெட்டலால் ஆனது. ஸோ எரேசர் வந்து ரப்பர், ஸ்கேல் பிளாஸ்டிக், மேட்ச்ஸ்டிக் வுட், கிளாஸ் பேங்கிள்ஸ் கிளாஸ், அயன் நெயில் மெட்டல். ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுதா ஆகலையா. ஸோ பல்ப் க்ளோஸ் தேர்ட் காலம், பல்ப் க்ளோஸ் எஸ் ஆர் நோ. ஸோ ஃபஸ்ட் கீ அப்படிங்கிறது ஒரு மெட்டல். ஸோ மெட்டல் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஸோ அதனால் பல்ப் க்ளோ ஆகும். அதனால் எஸ். எரேசர் வந்து ரப்பர். ஸோ ரப்பர் வழியாக எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகாது, பாஸ் ஆகாது. அதனால் நம்ம நோ போட்டிருக்கோம். இப்படி நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 15 or 20 மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஸ்விட்ச் இருக்க இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது பல்ப் எரியுதா எரியலையா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை என்ன பண்ணணும், தேர்ட் காலமில் ஃபில் பண்ணணும். ஸோ ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது, நோ. அண்டு வுட்டில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது, நோ. அண்டு கிளாஸ் வழியாக பாஸ் ஆகாது. அடுத்து அயன் நெயில் மெட்டல். ஸோ அயன் வழியாக எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகும், பாஸ் ஆகும். அதனால் எஸ் போடணும். ஸோ அந்த டேப்லெட் காலம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் வாட் டு யூ ஃபைண்ட்? The bulb does not glow when the free ends of the wires are in contact with some of the material you have tested. So this means that these material do not allow the current to pass through them. ஸோ நம்ம ஒரு மெட்டீரியலை அந்த ஸ்விட்ச் இருக்க இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது கரண்ட்டு பாஸ் ஆகலை, பல்ப் ஏரியலை அப்படின்னா என்ன நம்ம மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலை. ஸோ தீஸ் மெட்டீரியல்ஸ் டூ நாட் அலோவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தம். ஸோ அந்த மெட்டீரியல் அது வழியாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண அனுமதிக்கலை அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அதர் ஹேண்ட் சம் மெட்டீரியல்ஸ் அலோவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தம் which is indicated by glowing the bulb. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சில மெட்டீரியல்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, பல்ப் வந்து க்ளோ ஆகுது. பல்ப் க்ளோ ஆகுது மூலமாக நம்ம இது வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை அது வழியாக பாஸ் பண்ண அலோவ் பண்ணுது. ஸோ மெட்டீரியல் which allow electric current to pass through them are called conductors of electricity. And insulators do not allow electric current to pass through them. ஸோ கண்டக்டர்ஸ் எலக்ட்ரிசிட்டியை அது வழியாக பாஸ் பண்ணும். அண்ட் இன்சுலேட்டர்ஸ் என்ன பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியை அது வழியாக பாஸ் பண்ணாது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் டேபிள் 12.1 நேம் த மெட்டீரியல் தட் ஆர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல்சோ தோஸ் விச் ஆர் இன்சுலேட்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ், ஸோ டேப்லர் காலம் 12.1ல் இருக்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர் என்னெல்லாம் அப்படிங்கிறத 3 எக்ஸாம்பிள்ஸை இந்த டேஷில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் வாட் டு யூ கன்க்ளூட்? ஸோ which material are conductors and which are insulators? So recall the objects that we grouped as those having lecture in chapter 4. Are they the conductors? It now seems easy to understand why copper, aluminum and other metals are used for making wires. So chapter 4ல நம்ம conductorsனா என்ன, insulatorsனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டக்டர்ஸ் என்ன பண்ணும், ஹீட்டை வந்து என்ன பண்ணும், அது வழியாக பாஸ் பண்ணும். அண்ட் இன்சுலேட்டர்ஸ் என்ன பண்ணாது, பாஸ் பண்ண அனுமதிக்காது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதே தான். அண்டு காப்பர், அலுமினியம், மெட்டல்ஸ் இது எல்லாமே என்ன வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வழியாக எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக பாஸ் ஆகிறதுனால அதை நம்ம ஒயர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் லெட்டஸ் ரீகால் ஆக்டிவிட்டி 4 in which we made an electric circuit with the switch. When the switch was in the open position were the two drawing pins not connected with each other through the thermocol sheet. But thermocol you may have found is an insulator. ஸோ இதுக்கு முன்னால் எலக்ட்ரிக் ஸ்விட்சில் நம்ம பார்த்த அதே ஆக்டிவிட்டியில் அதில் வந்து தெர்மாக்கோல் ஷீட் இருக்குது, 2 drawing pins. ஸோ இந்த செட்டப்பில் drawing pins இருக்குது அண்ட் சேஃப்டி பின். ஸோ இந்த drawing pinsக்கு சென்டரில் அந்த கேப்பில் என்ன இருக்குது அப்படின்னா தெர்மாக்கோல் ஷீட் இருக்குது. ஸோ அந்த தெர்மாக்கோல் ஷீட் இருக்கிறதுனால அது வந்து அதில் எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகலை, ஃப்ரீ எண்டாக இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலை, பல்ப் எரியலை. ஸோ இதே தெர்மாக்கோல் ஷீட் இருந்த இடத்துல ஒரு மெட்டல் பிளேட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சேஃப்டி பின் அந்த இடத்துல நம்ம வைக்கலைனாலும் எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகும், பாஸ் ஆகும். ஏன்னா மெட்டல் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும்.
ஸோ வாட் அபவுட் த ஏர் பிட்வீன் த கேப்? ஸோ அந்த கேப்பில் ஏர் இருக்குது. ஸோ ஏர் வந்து என்ன ஒரு இன்சுலேட்டரா கண்டக்டரா அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கொஸ்டின். So what about the air between the gap? Since the bulb does not glow when there is only air in the gap between the drawing pins in a switch. ஸோ ஃப்ரீ எண்ட்ஸ் இருக்கும்போது அந்த ஃப்ரீ எண்டில் என்ன எந்த மெட்டீரியல் நம்ம ப்ளேஸ் பண்ணலனாலும் அங்கே ஏர் இருக்குன்னு அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏர் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணலை. ஸோ அப்படின்னா ஏர் வந்து என்னது ஒரு இன்சுலேட்டர். ஸோ ஒரு வேளையை நம்ம ஃப்ரீ எண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த ஏர் வந்து கண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி சர்க்யூட்டை ஃபுல்ஃபில் பண்ணி பல்ப் வந்து என்ன பண்ணும், க்ளோ பண்ண வைக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட் ஏர் இஸ் அன் இன்சுலேட்டர். ஸோ அண்டு நெக்ஸ்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஸ்விட்சஸ், எலக்ட்ரிக் பல்ப்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் கண்டக்டர்ஸ். On the other hand, rubber and plastics are used for covering electric wires, plug tops, switches and other parts of electric appliance which people might touch. ஸோ கண்டக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக் ப்ளக்ஸு, ஸ்விட்சஸ்ஸு இது எல்லாமே அந்த ஒயர்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்சுலேட்டர்ஸ் இருந்தால் தான் அந்த பிளாஸ்டிக் ஸ்விட்சஸ்லாம் இப்போ பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அது வழியாக எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகாது, பாஸ் ஆகாது. அதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு இன்சுலேட்டர் யூஸ் ஆகுது. அண்ட் காஷன், இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யுவர் பாடி இஸ் எ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, தேர்ஃபோர் பி கேர்ஃபுல் வென் யூ ஹேண்டில் அன் எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ். ஸோ நம்ம பாடி வந்து என்னது ஒரு கண்டக்டரா இன்சுலேட்டரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டக்டர் தான். அதனால் அது வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் அப்ளைன்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதோட லெசன் என்ன ஆகுது, ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் ஆன்சர் ரைட் பண்ணலாம்.